இல்ல குழந்தையே, உன் அப்பன் சொன்னவுடன் நீ இந்த எண்ணெய் தொட்டு விட்டாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. என் குழந்தை, இந்த எண்ணிற்கான மகிமை என்னவென்பதை அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லுகின்றேன். என் குழந்தை, அப்பன் சொன்னதுடன் நம்பிக்கையோடு தொட்டாய் அல்லவா? உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்கிவிட மாட்டேன். என் தங்கமே, நீ நினைத்தது போலத்தான் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்றது. இதுவரை இருந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் உனக்கு முடிந்து உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல எல்லாம் நடக்கும் பொழுது என் குழந்தை, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும். என் பிள்ளையே, உன்னாலே இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு சந்தோஷத்தில் திக்குமுக்காட போகின்றாய். இத்தனை நாள் அடைந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு நல்ல நாளில் உனக்கான நல்ல பலனை தரப்போகின்றேன். ஒரு நாளில் உனக்கான தீர்வினை கிடைக்கப் போகின்றது. நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில்தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இனிமேல் இந்த அப்பன் உடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கப் போகின்றது. என் குழந்தை, மனதுக்குள் என்னவெல்லாம் நினைத்து இந்த அப்பனிடத்தில் வேண்டுதலை வைத்தாயோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு எண்ணெய்த்தான் நீ தொட்டு இருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த எண்ணெய் நீ அடிக்கடி எங்காவது பார்க்க தொடங்குகிறாய் என்றால் நிச்சயமாக அன்றிலிருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது என்று அர்த்தம். என் தங்கமே, அத்தனை எளிதாக எல்லாம் இதை யார் கண்களிலும் பட்டு விடாது. நீ திரும்புகின்ற இடங்களில் எல்லாம் உனக்கு இது தெரிகிறது என்றால் ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்காக நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். என் தங்கமே, ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருப்பது போல இந்த எண்ணெய் நீ நிச்சயமாக அடிக்கடி காண்கிறாய் என்றால் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மிக ரீதியாக, அதாவது தெய்வத்தின் மீது நீ வைக்கின்ற அன்பினை நீ மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு இருக்கின்றாய். தெய்வங்களின் மனதில் நீ மிக பெரிய நீங்காத இடத்தை பிடிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம். அவர் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒரு சிறு துளி கூட நீ குறைக்க மாட்டாய். மேலும் மேலும் அதில் உனக்கான நம்பிக்கை அதிகரித்து தெய்வத்திடமிருந்து உன்னை பிரிக்க முடியாத நிலைக்கு நீ நிச்சயம் சென்று விடுவாய் என்பதை முதலாவது என் தங்கமே. அப்படியானால் அப்பன் நான் ஆன்மீகத்தில் சென்று விடுவேன் என்று நினைக்காதே. அப்படியெல்லாம் தெய்வத்திற்கு உனக்கு இருக்கின்ற பிணைப்பு அதிகமாக இருக்கும். அவர்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்கின்ற மனநிலை நிச்சயமாக உனக்கு உருவாகும். எல்லா கஷ்டங்களிலும் உனக்கு அவர் துணையாக நிற்பார்கள். உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல தெளிவினை கொடுக்கும். உனக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை அவர் அள்ளி கொடுப்பார். நீ எந்த ஒரு காரியத்திலும் அவர் துணை இல்லாமல் செய்துவிட மாட்டாய் என்கின்ற நிலைதான் உனக்கு ஏற்படும். என் தங்கமே, அந்த நிலைக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை கொண்டு செல்லும் பொழுது எல்லாவற்றையும் நீ சந்தோஷமாக பெற்று கொள்வாய். பெண் குழந்தை, அதுபோல உடலில் எப்பொழுதுமே உனக்கு ஆரோக்கியம் தோன்றும். இப்பொழுது மனதுக்குள் கஷ்டங்கள் இருந்து நோய்கள் அதிகமாக வந்திருப்பதனால் என் குழந்தை மனவேதனை அடைகின்றாய் அல்லவா? இந்த எண்ணெய் நீ அடிக்கடி எங்கேயோ பார்க்கின்றாய் என்றால் அப்பொழுது உன் உடலில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் உனக்கு தெய்வங்களில் உணர்த்துகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக வந்து உன்னிடத்தில் எதையும் சொல்ல முடியாது. உனக்கு இது போன்ற வாக்குகளை தரும் பொழுது நீ கேட்டு கொண்டால் தான் நிஜம். அப்படி கேட்கவில்லை என்றால் உனக்கு இது போன்ற எண்களை அங்கங்கே காண்பித்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை உணர்த்துகின்றார்கள். தங்கமே, இது போலத்தான் இந்த எண்ணெய் பார்க்கும் பொழுது உன் உடலில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி போகின்றது என்று உனக்கு உடைய தெய்வமானது சொல்லுகின்றது.
என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த எண்ணை காணும் பொழுது ஒன்றை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உன் மனதுக்குள் இருக்கின்ற 1000 கேள்விக்கான பதிலை உனக்கு இந்த ஒரு எண்ணை நீ காண்பதன் மூலமாக உனக்குள்ளேயே கிடைத்துவிடும். யாரையோ தேடித்தான் இதற்கான பதிலை பெற வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாய். ஆனால் என் குழந்தை, அந்த ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்படாமல் இதை பார்த்த உடனே என் மனதுக்குள் மிக பெரிய தெளிவு கிடைத்தது. அதற்கான முடிவுகளை எல்லாம் நீயே எடுக்கின்ற அளவிற்கு உயர்த்தி நிற்பாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே. அது போலத்தான் கோபம் அதிகமாக வருகின்றது என்று என் குழந்தை வேதனை பட்டு கொண்டு இருந்த நேரத்தில் இந்த எண்ணை பார்த்தாயானால் நிச்சயம் உனக்குள் மிக பெரிய அமைதி பிறக்கும். அவை தானாகவே உனக்குள் வந்துவிடும். கோபத்தை எல்லாம் அடக்கி நீ ஆரம்பித்து விடுவாய். கோபம் எல்லாம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இது போல நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது என் தங்கமே. அதுபோல இந்த எண்ணை நீ காணும் பொழுது உனக்கு மனதுக்குள் ஒரு விஷயம் தோன்றும். அது என்ன தெரியுமா? உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரேனும் உன்னை கோபப்படுத்தும்படி பேசினால் கூட, உன் மனம் வேதனை அடையும்படி பேசினால் கூட உனக்கு அதனை நிச்சயமாக மனதிற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வராது. இப்படித்தான் இருக்கின்றார்கள் என்றால் நாம் தான் இதற்கெல்லாம் கடந்து வர வேண்டும். அவர்களை நம்மால் மாற்ற முடியாது என்ற பக்குவ நிலை உனக்குள் வந்துவிடும் என் குழந்தை. இவற்றில் இருந்து உனக்கு கிடைக்கப் போவது என்னவென்றால், வாழ்க்கையில் நல்லதொரு பக்குவம் உனக்கு இருக்கின்றது. கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து எல்லாவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை உனக்குள் தானாகவே வந்துவிடும். மிக பெரிய சக்தி ஒன்று உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னால் நிச்சயமாக அடைய முடியும் என நினைத்து சொல்கின்றாயே. எந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை வெற்றி பெற்று உன் மனம் மகிழ்ச்சி அடையும் என்று நினைக்கின்றாயோ, அந்த நேரத்தில் நீ இந்த எண்ணை கண்டு விட்டாய். ஆனால் அதைவிட சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை. உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் அது மாற்றி கொடுத்து விடும் என் தங்கமே. இதற்கு முன்பாக எத்தனையோ முறை எத்தனையோ ஆண்டுகள் இந்த எண்ணில் இத்தனை சிறப்பு இருக்கின்றது என்பதை அறியாமலே நீ பார்த்திருப்பாய். நிச்சயமாக அந்த நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடந்து இருக்கும். ஆனால் இந்த எண்ணை பார்த்ததில் நம் வாழ்க்கை இது நடந்தது என்பதனை நீ உணர மறுத்திருப்பாய். ஏனென்றால் உனக்கு இந்த விஷயம் தெரியாது அல்லவா என் தங்கமே. இப்பொழுது உனக்கு தெரிய ஆரம்பித்து விட்ட நேரத்தில் சில இடங்களை பார்க்கும் பொழுது, அதன் பிறகு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெரியும் பொழுது உனக்கே நிச்சயமாக மனதுக்குள் நல்ல தெளிவு பிறந்துவிடும் என் குழந்தையே. நினைக்கின்றாய் அப்பன் என்ன நினைக்கின்றான் என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். அப்பன் நான் வாழ்க்கையில் என்ன புண்ணியம் செய்திருக்கின்றேன், இது போன்ற செயல்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதே என்று. என் தங்கமே, நிச்சயமாக நீ ஒரு பெரிய புண்ணியத்தை செய்திருப்பாய். இந்த எண்கள் இந்த வளங்களை எல்லாம் கொடுக்கும். இது நம் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்களை கொடுக்கும் என்பதை எல்லாம் அறிந்திருக்கின்றாய். எல்லோருக்கும் எனது விஷயத்தை தெரிந்து விடுவதில்லை. இப்பொழுது எல்லாம் இந்த விஷயம் எல்லா குழந்தைகளுக்குமே தெரிந்திருந்தாலும் சிலர் இன்னுமே இந்த விஷயங்களை அறியாமல் தான் இருந்து கொண்டு இருப்பார்கள் என் தங்கமே. அவர்களுக்கு எல்லாம் இது தெரிய வரும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒன்று தெய்வம் நமக்கு உணர்த்த முயற்சி செய்கின்றது. ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று நம்பிக்கை அவர்களுக்கு பிறக்கும். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று எல்லாம் எண்ணத் தொடங்குகின்றார்கள் என் குழந்தையே. அது போன்றவர்களுக்கு இதுவெல்லாம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற
எண்ணத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு நீ நிச்சயம் நல்ல முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறாய் என்பதை எனக்கு நன்றாக தெரியும். என் குழந்தை, ஒரு பொழுதும் அதை நீ எண்ணி மறுக்க முடியாது. எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி இப்பொழுது இதை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்திகளை நீ இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. அதையெல்லாம் கடந்து வந்த பிறகு இன்னும் சில கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்பதற்காக அதில் என் குழந்தை ஒருபோதும் மனம் சோர்ந்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் தாங்குகின்ற மன வலிமை திறமையும் உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ரகசியங்கள், உனக்கே தெரியாத சில விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் இந்த எண்ணை பார்க்கும் பொழுது தானாகவே வெட்ட வெளிச்சமாகி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதுவெல்லாம் யாரெல்லாம் உன்னிடத்தில் மறைத்து வைத்தார்களோ அந்த விஷயத்தை எல்லாம் நிச்சயம் நீ புரிந்து கொள்வாய். நீ அறியாத நேரத்தில் அவையெல்லாம் நிச்சயம் உன் செவிகளில் வந்து சேரும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இதுவெல்லாம் இந்த ஒரு எண்ணில் இருந்து உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை எதர்ச்சையாக எங்காவது பார்க்க வேண்டுமே தவிர நீயாகவே அதனை செய்து பார்க்காதே. அதை ஏனென்றால் நீ மீண்டும் மீண்டும் அத்தனை எண்ணை நினைக்கலாம், எழுதி பார்க்கலாம். ஆனால் ஒரு காரியமும் நடக்க வேண்டும் என்றால் எதேச்சையாக அதை கண்டுவிட்டால் இன்னும் சிறப்பாக அது நடக்கும் என்பதை அப்பன் உனக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். என் செல்ல குழந்தையே, அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.